நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. இரண்டாவது நாளாக முதலமைச்சர் விஜய் அரசியல் கட்சித் தலைவர்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதன் வகையில் சென்னை மண்ணடியில் உள்ள இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீனை சந்தித்து வாழ்த்தப்பட்டிருக்கிறார். அரசியல் நாகரிகத்தோடு முதலமைச்சர் விஜய் இந்த அரசியல் கட்சித் தலைவர்களை சந்தித்து வருவது வரவேற்பை பெற்றிருக்கிற நிலையில் நேற்று ஏற்கனவே திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோரை சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பு அரசியல் நாகரிகத்தோடு நடைபெற்ற சந்திப்பு என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூட குறிப்பிட்டிருந்தார். அதே சமயம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் ஆரோக்கியமான அரசியலுக்கு இது ஒரு சமிகை இந்த நிகழ்வானது என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று தற்போது இரண்டாவது நாளாக தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்களை முதலமைச்சர் விஜய் சந்தித்துக் கொண்டிருக்கிற நிலையில் தற்போது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீனை சந்தித்துவிட்டு கிளம்பியிருக்கிறார். இந்த நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். தற்போது முதலமைச்சர் விஜய் அரசியல் கட்சி தலைவர்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிற நிலையில் தற்போது காதர் மொய்தீனை சந்தித்துவிட்டு கிளம்பியிருக்கிறார். அடுத்த கட்டமாக முதலமைச்சர் விஜய் எங்க செல்ல இருக்கிறார்? இது தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? அரசியல் கட்சியின் முக்கிய தலைவர்களை முதலமைச்சர் விஜய் நேற்றிலிருந்து சந்தித்து வருகிறார். இன்று இரண்டாவது நாளாக அவரது சந்திப்பு தொடர்கிறது. தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீனை அவரது அலுவலகத்திற்கு சென்று தமிழக முதலமைச்சர் விஜய் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை அவர் நேற்றிலிருந்து தொடர்ச்சியாக சந்தித்து வரக்கூடியதை நாம் பார்த்து வருகிறோம். நேற்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை அவரது இல்லத்திற்கு சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்தார். மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் விஜயை கட்டி அணைத்து வரவேற்ற காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து அன்புமணியை சந்தித்திருந்தார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்திருந்தார். அதே போன்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று சந்தித்திருந்தார். இந்நிலையில்தான் இன்றும் அவரது இந்த சந்திப்பு பயணம் மரியாதை நிமித்தமான சந்திப்பு பயணம் தொடர்கிறது. அது மட்டுமின்றி முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆண்டுகளாக அரசியல் செய்து வரக்கூடிய முக்கிய அரசியல் கட்சியின் தலைவர்களை அவர் சந்தித்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பாக இந்த வாழ்த்துக்களை அவர்களை சந்தித்து வாழ்த்துக்கள் பெறுகிறார். அந்த நிலையில்தான் தற்பொழுது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீனை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் அலுவலகத்திற்கு சென்று தற்பொழுது சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் காங்கிரஸ் அலுவலகம் செல்லவிருக்கிறார். காங்கிரஸ் அலுவலகத்தில் சென்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களை அங்கு சந்தித்து வாழ்த்து பெறவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அதே போன்று திருமாவளவன், பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டவர்களையும் சந்திக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அங்கும் அவர் செல்லவிருக்கிறார். இன்றும் அரசியல் கட்சி தலைவர்களை முதலமைச்சர் விஜய் சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியானது தொடர்கிறது. ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக, ஒரு அரசியல் நாகரிகம் கருதிய சந்திப்பாக இந்த சந்திப்பு இருக்கிறதாக கட்சியின் அரசியல் கட்சியின் தலைவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக வைகோ நேற்று பேட்டியில் கூட சொல்லியிருந்தார், முதலமைச்சர் விஜயின் இந்த செயல், அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கக்கூடிய செயல் வரவேற்கத்தக்கது. ஒரு அரசியல் வேறுபாடுகளை களைந்து முதலமைச்சர் விஜய் இது போன்று செய்வது மிகுந்த வரவேற்புக்குரியது என்று இதனுடைய புகழாரத்தை சூட்டியிருந்தார். நிகழ்ச்சி மிக்க அந்த பதிவை அவர் கூறியிருந்தார். அடுத்ததாக தற்பொழுது IUML கட்சியின் தலைவர் காதர் மொய்தீனை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில அடுத்ததாக காங்கிரஸ் கமிட்டியின் சத்தியமூர்த்தி பவனுக்கு செல்கிறார். சத்தியமூர்த்தி பவனில் அங்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களை அவர் சந்திக்க இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர், மாநில தலைவராக தற்பொழுது செயல்பட்டு வரக்கூடிய செல்வர் பெருந்தகை உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை அவர் சந்திக்க திட்டமிட்டு அங்கு அடுத்தபடியாக முதலமைச்சர் விஜய் செல்லவிருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தற்பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தை தாண்டி கூட்டணி கட்சிகள் சிலர் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அதில் IUML இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியும் ஒன்று. அவர்கள் தங்களுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவையும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுப்பார்கள் என்று தெரிவித்து அந்த ஆதரவு கடிதத்தையும் வழங்கியிருந்தார்கள். அதனை ஆளுநர் மாளிகையிலும் தெரிவித்து அதன் பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் அடுத்த நாள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதெல்லாம் நாம் பார்த்திருந்தோம். இந்நிலையில்தான் தங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீனை தமிழக வெற்றி கழக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகாக முதல் முறையாக அந்த மண்ணடியில் இருக்கக்கூடிய IUML அலுவலகத்திற்கு சென்று அவர் தன்னுடைய வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார். காதர் மொய்தீன் முதலமைச்சரை முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு தன்னுடைய வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்தார். அதன் பிறகாக வெளியில் கூடியிருந்த தொண்டர்களை நோக்கி அவர் காரின் மீது ஏறி அந்த கையெழுத்திட்ட காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். வெளியில் விஜயை பார்ப்பதற்காக முதலமைச்சர் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில், ஆர்வத்தில்
அந்த மண்ணடி அலுவலகத்திற்கு வெளியே ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் கூடியிருந்தார்கள். அவர்களை நோக்கி முதலமைச்சர் விஜய் உற்சாகமாக அந்த கையெழுத்திட்ட காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். தற்பொழுது ஐயுஎம்எல் அலுவலகத்திலிருந்து சற்று முன்னதாக புறப்பட்டிருக்கக்கூடிய விஜய் அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்திற்கு செல்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவனுக்கு செல்லக்கூடிய முதலமைச்சர் விஜய் அங்கு காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களை சந்திக்க இருக்கிறார். தமிழ்நாடு மாநில தலைவராக செயல்பட்டு வரக்கூடிய செல்வ பிறந்தகை உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் விஜயின் வருகைக்காக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காத்திருக்கிறார்கள். கட்சியினர் மட்டுமின்றி மற்ற கட்சிகளை சேர்ந்த தொண்டர்களும் அதே போன்று பொதுமக்களும் விஜயை பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் அந்த பகுதியில் காத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி அலுவலகம் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பலத்த பாதுகாப்பு அங்கு போடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்திற்கு வரக்கூடிய நிலையில இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வரக்கூடிய விஜய் ஒரு அரசியல் நாகரிகம் கருதி கட்சி வேறுபாடுகளை கலந்தி மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இந்த சந்திப்பு பார்க்கப்படுகிறது. அரசியல் களத்தில் எதிரெதிர் திசையில் போட்டியிட்டு இருந்தாலும் அரசியலுக்கு வந்த பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தங்களுக்கு எதிராக போட்டியிட்ட கட்சியினரையும் சந்தித்து முதலமைச்சர் விஜய் இது போன்ற நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெறுவது ஒரு நாகரிகமான செயல், ஒரு அரசியல் மரியாதை நிமித்தமான செயல் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த செயலுக்கு வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் முதலமைச்சர் விஜய் அடுத்ததாக அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வருகிறார். காங்கிரஸ் கட்சியின் தலைவரை சந்தித்த பிறகாக அடுத்து பிசிக தலைவர் திருமாவளவனை சந்திக்க செல்லவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தேமுதிக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்தை சந்திக்க செல்கிறார். இவ்வாறாக இன்று அவருடைய பயணத்திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முக்கியமான முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அண்ணா நகரில் சென்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்தார். உற்சாகமாக இருவரும் வெளியே கைகோர்த்து அந்த தொண்டர்களை நோக்கி கையசைத்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸை அவரது இல்லத்திற்கே சென்று சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை சென்று சந்தித்திருந்தார். இந்நிலையில்தான் இரண்டாவது நாளாகவும் முதலமைச்சர் விஜயின் இந்த பயணம் தொடர்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.